بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. فيقول الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. எல்லாம் வல்ல ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த வல்ல ரப்புல் ஆலமீன் இணை துணையற்றவன் என்று சாட்சி பகர்கின்றேன். எமது உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரது கிளையார்கள், தோழர்கள், அன்னாரது வழிமுறைகளை இறுதி நாள் வரையும் பின்பற்றி ஒழுகக்கூடிய ஒவ்வொரு இறை விசுவாசிகள் மீதும் ஏக வல்லவன் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. புனித ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் கட்டளையை ஏற்று அவனது இல்லம் வருகை தந்திருக்கும் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனை அஞ்சி பயந்து இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவப்படுகின்றது, அன் அக்ஸரிமா யுத்ஹிலுல் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, அதிகமாக சுவர்க்கம் செல்லுவதற்குரிய காரணிகள் என்ன? எந்த காரணிகளை ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில ஏற்று நடப்பதன் மூலமாக அவன் சுவர்க்கம் செல்லலாம் என்று கேட்கப்படுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விடயங்களை சொன்னார்கள். அதிலே முதலாவது தக்வல்லாஹ், அல்லாஹுவை பற்றிய பயம் என்று சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவை பற்றிய பயம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த பய உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இரகசியமாகவும் பரகசியமாகவும் நாம் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் கூட
அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்றதே, அந்த உணர்வோடு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுவான் என்று சொன்னால் அவன் சொர்க்கம் செல்வதற்கு அது காரணியாக அமைகின்றது என்கின்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கடமைகளை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு கடமையாக்கிவிட்டு அல்லாஹு தாலா அவனிடத்திலே இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயம், அந்த கடமைகளின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விடயம் என்ன தெரியுமா? அதுதான் அத்தக்வா, இறையச்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை விசுவாசிகளே, உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு தெரியுமா? உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தினர் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான கடமைகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலே ஓதி காண்பித்த அந்த குர்ஆன் வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற விடயம் அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி. இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடிப்படையிலே பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லீம்களாகவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே அன்றி மரணிக்க வேண்டாம். அவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றால் அந்த இறையச்சம் உங்களுக்கு அவசியம். அந்த இறையச்சத்தின் மூலமாகத்தான் நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றீர்கள், முஸ்லீம்களாக மரணிக்க முடியும் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இறையச்சத்தோடு வாழ்வான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வெகுமதிகளை வழங்குகின்றான் தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்லுகின்றானே, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வெகுமதிகளை வழங்குகின்றான். அதிலே யஜ்அல் லஹு மக்ரஜன், அவனுக்கு அல்லாஹு தாலா பல வழிகளை திறந்து கொடுக்கின்றான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினையா புறத்திலிருந்து அவன் எதிர்பார்க்காத வண்ணம் அவனுக்கு ரிஸ்க் வழங்குகின்றான். அவனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்கின்ற செய்தியை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே சகோதரர்களே, முதலாவது அம்சம் இந்த இறையச்சத்தை பற்றி நாம் புரிந்து கொண்டு எமது வாழ்க்கையிலே இறையச்சம் உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம்தான் இரண்டாவது அம்சமாக சொன்னார்கள், ஹுஸ்னுல் ஹுல்க் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நற்குணங்களை பற்றி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்த காரணி, ஒரு மனிதன் அதிகமாக சுவர்க்கம் நுழைவதற்கும் சுவர்க்கம் செல்வதற்கு காரணியாக இருக்கக்கூடியதும் ஒரு மனிதன் கொண்டிருக்கக்கூடிய நற்குணங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தன் லில் ஆலமீன் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்களின் சிகரமாக திகழ்ந்தார்கள். அனைத்து நற்குணங்களையும் அவர்கள் தன்னகத்தே கொண்டிருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே அவரை பற்றி அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் நிச்சயமாக மகத்தான நற்குணமுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழாரம் சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு வயதிலிருந்தே இந்த நற்குணங்களை புகட்டி அவர்களை நற்குணம் உள்ளவர்களாக, நல்ல பண்புகளை தன்னகத்தே கொண்டவர்களாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தெடுத்தான். அதனால் தான் சிறு வயதிலே நல்ல பெயர்களை வாங்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹியை சுமந்து வருகின்றார்கள். இந்த வஹியை சுமந்து வருகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வந்து கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய பூரணமான தோற்றத்திலே முதன்முறையாக காணுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம் வருகின்றது, அச்சம் வருகின்றது. இந்த குர்ஆனை சுமந்தவர்களாக, இக்ரா என்கின்ற அந்த 5 வசனங்களையும் சுமந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கியவர்களாக வருகின்றார்கள். யாரிடத்திலே வருகின்றார்கள்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜாவை என்னை போற்றுங்கள், என்னை போற்றுங்கள், எனக்கு பயமாக இருக்கின்றது, நான் இவ்வாறு ஒரு செய்தியை கண்டேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஹதீஜா அம்மையார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள் தெரியுமா? சகோதரர்களே, இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய, நாம் படிப்பினை பெற வேண்டிய விடயம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள், பிற மக்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவு செய்கின்றீர்கள், நீங்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் பணிவுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை, உங்களுடைய தேவைகளை விட நீங்கள் அவர்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய தேவைகளை உங்களுடைய முதுகிலே சுமக்கின்றீர்கள். எனவே முஹம்மதே, அதற்கான பதில் என்ன சொல்லுகின்றார்கள்? லை யுஹ்ஸிகல்லாஹு அபதா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவன் உங்களை கைவிட மாட்டான். ஏன்? நீங்கள் இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய விடயம், சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் எவரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள், அப்படிப்பட்ட பண்புகளை உள்ளவர்கள் தான் சொர்க்கம் நுழைவார்கள் என்கின்ற செய்தியை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்பின் உறவுகளே, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேட்கப்படுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம், அவர்களுடைய வாழ்க்கையே அல் குர்ஆனாகத்தான் இருந்தது. அல் குர்ஆன் என்னென்ன கட்டளைகளை, என்னென்ன நல்ல விடயங்களை போதிக்கின்றதோ அவர்கள் அந்த அனைத்து விடயங்களையும் தன்னகத்தே கொண்டு வாழ்ந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதரை, இறை தூதராக அனுப்பியதன் நோக்கம் நற்பண்புகளை, நல்ல விடயங்களை மக்களுக்கு போதிப்பதற்காக, அதனை நிறைவு செய்வதற்காக என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ நற்குணங்கள் இருக்கின்றது. நல்ல குணங்களை நாம் எம்மிலே கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட நல்ல குணங்களை எம்மிலே ஏற்று நடக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, உங்களிலே எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவன் யார் தெரியுமா? நான் யாரை அதிகமாக விரும்புகின்றேன் தெரியுமா? வ அக்ரபுக்கும் இலைய மஜ்லிசன், நாளை மறுமையிலே என்னோடு இருக்கக்கூடியவர்கள், எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாகா, யார் நல்ல பண்புகளை கொண்டிருக்கின்றார்களோ, உங்களிலே யார் நற்குணங்களை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் எனக்கு விருப்பத்துக்குரியவர்கள், என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நற்குணங்களை நாம் விளங்கி எமது வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்வோம். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்கலு ஷைஇன் ஃபீ மீசானி ஹஸனாத்திக்கும் யௌமல் கியாமா ஹுஸ்னுல் ஹுலுக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே உங்களுடைய நன்மைகளை நெருக்கின்ற நேரத்திலே அந்த நன்மையின் தட்டை கணக்கச் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது அல் ஹுஸ்னுல் ஹுலுக் என்று சொன்னார்கள், நற்குணங்கள் தான் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த நற்குணங்களை நாம் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நற்குணங்களை அணிகலன்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அந்த நற்குணங்களில் ஒன்றுதான் சிலவற்றை நாம் பார்ப்போம். அத்தசாமுஹ் என்று சொல்லக்கூடிய மன்னிக்கும் மனப்பான்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் இருக்கின்றதே வெறும் மேலை தேயவாதிகள் விமர்சிப்பதை போன்று வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். மன்னிக்குகின்ற மனப்பான்மையை மாத்திரமல்ல, ஏனைய நற்குணங்களையும் கொண்டதனால் தான் இஸ்லாம் பரப்பப்பட்டது என்பதற்கு நிறையவே எமக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தசாமுஹ் மன்னிக்கின்ற மனப்பான்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே மன்னித்தல் இருக்கின்றது, மன்னிப்பு கேட்டல் இருக்கின்றது. இதுவும் ஒரு இறை விசுவாசியினுடைய பண்பு. அதே போன்று மன்னிப்பது இருக்கின்றதே இறை விசுவாசியினுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்களே, நாம் கர்வம் கொள்ளாமல் யாரும் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? கொலை செய்வதற்கு தகுதியானவருக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு எதிரியானவராக, சாதாரண ஒரு எதிர்ப்பை காண்பிக்கக்கூடியவராக இல்லை. மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி இஸ்லாமிய ஆட்சியை அங்கே மேற்கொள்ளுகின்ற நேரத்திலே சஹாபா பெருமக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கடுமையாக எதிரியாக இருந்தவர்தான் சுமாமா என்று சொல்லக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நாள் இவர் சிறைப்பிடிக்கப்படுகின்றார். மதீனாவிலே நிறுத்தாட்டப்படுகின்றார். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக மாறுகின்றார்கள். எவ்வாறு தெரியுமா? சுமாமாவிடத்திலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மா இந்தக யா சுமாமா, சுமாமாவே நீ என்ன நினைக்கின்றாய், உன்னை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே அந்த சுமாமா சொல்லுகின்றார், முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர் தான் நான். ஏன் அவ்வளவு தூரம் உங்களுக்கும் உங்களுடைய அன்பு தோழர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரியாக நான் இருந்திருக்கின்றேன். நான் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவன் தான். என்னை கொலை செய்யுங்கள், அதற்கு நான் தகுதிதான். அல்லது உங்களுடைய மன்னிக்கும் மனப்பான்மையை கொண்டு நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று சொன்னால் அதனையும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். இவ்வாறு முதல் நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், 3 தினங்கள் கழிந்தும் சுமாமாவிடத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது சுமாமா சொல்லக்கூடிய விடயம் இதுதான். சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்லிகு சுமாமா, சுமாமாவை விட்டு விடுங்கள், அவர் போற இடத்துக்கு போகட்டும், அவரை விட்டு விடுங்கள் என்கின்ற அந்த மன்னிக்கும் மனப்பான்மையை அவர்கள் அந்த நேரத்திலே எடுத்து காட்டுகின்றார்கள். எப்படிப்பட்டவருக்கு மன்னிக்கின்றார்கள் தெரியுமா? கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவராக இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த சுமாமா சொல்லுகின்றார், முஹம்மதே, இதுவரையும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய முகங்களிலே மிகவும் வெறுப்புக்குரிய முகமாக உங்களுடைய முகம் இருந்தது. இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய முகம் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய முகமாக மாறிவிட்டது என்று கலிமாவை சொல்லி புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். இது எமக்கு எதனை உணர்த்துகின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னிக்குகின்ற மனப்பான்மையை எவ்வளவு தூரம் மேற்கொண்டார்கள் என்கின்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்முல் மோமினீன், எமது தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அங்கே இட்டுக்கட்டப்படுகின்ற அந்த நிகழ்விலே மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்வாங்கப்படுகின்றார்கள். அவர்களும் அதிலே உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வாறு இவர்களை பாதுகாத்தான் தெரியுமா? மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட அந்த நிகழ்விலே அவர்களும் ஈடுபட்டு விடுகின்றார்கள். சகோதரர்களே,
இந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய தயவிலே வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு திண்ணை தோழராக, ஒரு ஏழை தோழராக அவர்கள் இருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தயவிலே, அவர்களுடைய செலவிலே தான் இந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தும் யாருக்காக இவர்கள் இவ்வாறு இந்த இட்டுக்கட்டப்பட்ட விடயத்திலே ஈடுபட்டு விடுக்கின்றார்கள்? அந்த அபூபக்கருடைய மகள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்தில் இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த மிஸ்தஹுக்கு நான் இதன் பிறகு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று ஒதுங்குகின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா கண்டிக்கின்றான். வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸா, உங்களிலே பணம் படைத்தவர், வசதி படைத்தவர் இவ்வாறு ஏழைகளுக்கு உணவுகள் கொடுக்க மாட்டேன், அவர்களுக்கு உதவ மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையாக சொல்லுகின்றானே. சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னித்தார்கள் என்கின்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு நிறையவே இந்த மன்னிப்பு சம்பந்தமாக நிறைய விடயங்கள் இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இந்த மன்னித்தல் என்கிற விடயம் இருக்கின்றது ஒரு இறை விசுவாசிக்கு இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பண்பை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, அத்தவாது என்று சொல்லக்கூடிய பணிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே கர்வம் கொண்டு வாழக்கூடாது, மிகவும் பணிவாக வாழ வேண்டும், அதாவது தாழ்வாக வாழ வேண்டும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தவாலஅ ரஃபஅஹுல்லாஹ், யார் இந்த உலகத்திலே பணிவோடு வாழுகின்றானோ, அடக்கமாக வாழுகின்றானோ, அவனை அல்லாஹு தாலா உயர்த்துகின்றான் என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்களே. சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகனுக்கு சில உபதேசங்களை செய்கின்றார்கள். அதிலே ஒரு உபதேசமாக சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லுகின்றார்கள், என்ன தெரியுமா? லா துஸாஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. அதாவது சொல்லுகின்றார்கள், எனது அருமை மகனே, நீ உனது முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே. லா துஸாஇர் ஹத்தக, உனது முகத்தை நீ மக்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீ பூமியிலே ஆணவானமாக கர்வம் கொண்டு நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர், நிச்சயமாக அல்லாஹ் யார் இந்த உலகத்திலே பெருமை அடித்து கர்வம் கொண்டு வாழுகின்றானோ அவனை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றானே. இந்த செய்தியை, இந்த உபதேசத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு செய்த உபதேசம். எனவே குர்ஆனிலே சொல்லக்கூடிய இவ்வாறான உபதேசங்கள் எல்லாம் எமக்கும் தான் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இறை விசுவாசிகளே, எனவேதான் இவ்வாறு நிறைய பண்புகள் இருக்கின்றது. விட்டு கொடுத்தல், பணிவோடு நடந்தல், மன்னிக்கின்றது மனப்பான்மை, அடுத்து பிற மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுதல், இவ்வாறான விடயங்களை எமது வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வதோடு நாம் ஒவ்வொருவரும் எமது துஆவிலே, எமது பிரார்த்தனையிலே நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய விஷயம்தான், அல்லாஹும்மா கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, யா அல்லாஹ், எனது தோற்றத்தை எவ்வாறு அழகுபடுத்தி இருக்கின்றாயோ அதே போன்று எனது நற்குணங்களையும் நீ அழகுபடுத்துவாயாக என்று அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா வ அன்த கைரு மன் ஸக்காஹா, யா அல்லாஹ், எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை தந்தருள்வாயாக, அதே போன்று நீ எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அருள்வாயாக, தூய்மைப்படுத்தக்கூடியவர்களுள் நீயே சிறந்தவனாக இருக்கின்றாய். இவ்வாறான துஆக்கள் எமது வாழ்க்கையிலே அதிகமாக நாம் கேட்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்ததாக மக்களை மதித்து வாழ வேண்டும், மக்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஹம் மன் ஃபில் அர்லி யர்ஹமுக மன் ஃபிஸ் ஸமா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவீராக, அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவான் என்கின்ற செய்தியை
வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப்போ உனக்கு இரக்கம் காட்டுவான் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அந்த நட்பண்புகளில் உள்ளதுதான் அல் இஸ்லாஹு பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது. சகோதரர்களே, இந்த விடயத்திலே மக்களுக்கு மத்தியிலே பிணக்குகளை, மக்களுக்கு மத்தியிலே விரிசல்களை ஏற்படுத்தாமல் அவர்களை சீர்திருத்தக்கூடிய பணியை நாம் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? இன்னமல் முஃமினூன இஹ்வா, அல்லாஹ் கடமையாக கட்டளையாக சொல்லுகின்றான், இறை விசுவாசிகள் அவர்கள் சகோதரர்கள். ஃபாஸ்லிஹு பைன அகவைக்கும், அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்றானே. எனவே சகோதரர்களே, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களிலே சிறந்தவன் யார் தெரியுமா? மக்களுக்கு எவன் பிரயோஜனம் உள்ளவனாக, மக்களுடைய தேவைகளை எவன் அதிகம் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றானோ அவன்தான் மனிதர்களிலே சிறந்தவன் என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இறை விசுவாசிகளே, இவ்வாறு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் மனிதர்களுக்காக, ஏனையவர்களுக்காக, எம் அனைவராலும் முடியுமான ஒன்றுதான், அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எமக்கு கட்டளையாக சொல்லுகின்றான், ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். இறை விசுவாசிகளுடைய பண்பு எவ்வாறு இருக்கும் தெரியுமா? ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பை வழங்குவாயாக, வலி இஹ்வானினா எங்களுடைய சகோதரர்களுக்கும் நீ மன்னிப்பை